என்ன சமையலோ என்ன சமையலோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மா செஞ்சிடப்பட்டியில் நம்ம செய்ய போகிறது ஒன்று டோனட், இன்னொன்று கிறிஸ்பி ஹனி கார்ன்ஃப்ளேக்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோனட் செய்ய தேவையான பொருட்கள் 300 கிராம் மைதா, 50 கிராம் பட்டர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை, பவுடர் சுகர் 50 கிராம், 100 ml மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா சேர்த்துக்கோங்க. மைதா கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த சுகர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு, இப்போ கொஞ்சம் சால்ட்டு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த பட்டரையும் சேர்த்துருங்க. பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு முட்டை, அதை தனியாக இன்னொரு கப்பில் உடச்சி அதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க. ஏன்னா இதிலே ஊற்றுறீங்கன்னா சம்டைம்ஸ் கெட்டு போயிருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் வேறு ஒரு கப்பில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அப்படியே திக்காக வரும் மாவு. சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ஸோ அதுக்கு உண்டான மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அது திரும்ப திரும்ப நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக நல்லா ஒரு டோ நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இது. இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி 2 hours அப்படியே வச்சுருங்க. இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு இது கட்டை வச்சு தேய்ங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்க்குமோ அது மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போடுங்க. மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் கட்டர் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ரொம்ப சூடேறக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடேறினா போதும். அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அது கொஞ்சம் மெதுவாக தான் வேகும், ஏன்னா நம்ம கொஞ்சம் தடிமனாக போடுறோம். ஸோ முதல்ல நல்லா அந்த மாவுலாம் வேகணும். அதனால் சிம்லேயே வச்சு அதை நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை மெல்ட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டோனட்டை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற சுகர் அதில் நல்லா கோட் ஆகும், ப்ளஸ் ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த டேஸ்ட் பிடிக்கணுன்னா இது மாதிரி பண்ணிவிட்டு மேலே நம்ம பவுடர் சுகர் இப்போ டஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேறு என்னென்ன டெக்கரேட் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட டோனட் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வாங்க இதை எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே பிச்சு பார்க்கலாம். செஞ்சு வச்ச டோனட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கடையில் இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி அது மேலே கோட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் தான். ஒரு கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் தேன், அதுவும் நம்ம எடுக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் பொறுத்து தான் நம்ம ஸ்வீட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் சேர்த்துக்குவோம். இது பால்ஸு டெக்கரேஷனுக்கு, இது கலர் அந்த இது போடுறது. இது ஒரு கப்பு பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 minutes தான் இது செய்கிறதுக்கு ஆகும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்நாக்ஸு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கட்டாயம் வீட்டில். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஸ்வீட்டு தேன் தான் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க சாய்ஸ் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் அந்த தேன் மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரேயில் பேக்கிங் ட்ரேயில்
பேப்பர் போட்டு அந்த கப்பை அடிக்கிடுங்க, வரிசையாக பேப்பர் கப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கப்பில். இது வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்காக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இதை வாங்கி மேலே போட்டுருங்க. இது எதுவும் கிடைக்கலனா நீங்கள் ட்ரை கோகோனட் கிடைக்கும், அது கூட நீங்கள் போடுங்க. அதுவும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும், பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பசங்க கொஞ்சம் விரும்புவாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. 5 to 7 மினிட்ஸ் போதும், மேக்ஸிமம் 7 தான், அதுக்கு மேலே ஆகாது. இது பிரெட் டோஸ்டர் இருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம், இவ்வளோ பெரிய அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயும் சேம் டைம் தான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம் வெளியில். பாருங்கள், கொஞ்சம் ஆறினவுடனே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவசியம் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம 2 ஸ்நாக்ஸ் செஞ்சோம். ஒன்று கார்ன்ஃப்ளேக்ஸ் ஸ்வீட் ஸ்நாக்ஸ், இன்னொன்று டோனட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.